ஹலோ சோல்ஜர்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து இந்த வீடியோ நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எக்ஸாம் டேட் இன்னும் தெரியல, எல்லாருமே படிச்சுட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் தள்ளி போகும், ரொம்ப நாள் ஆகுமா, இல்லை எக்ஸாம் எப்போ வைக்குவாங்கன்னு தெரியாமல் ரொம்ப இதில் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடீஸில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் வந்து February 23 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. எப்போன்னு இன்னும் தெரியல. ஓகேங்களா, இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்லேயோ சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து வரல. ஓகேங்களா, வந்திருந்தால் தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரதான் போகுது. எப்போ வரப்போகுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். அண்டு இந்த எலெக்ஷன் வரதுனால இருக்குமா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எதனால் எக்ஸாம் டேட் தள்ளி போகும் அப்படின்னா அதோடைய ரீசன் என்னன்றது அஃபிஷியல் எஸ்எஸ்சிக்கு தான் தெரியும். எலெக்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை தவிர மீதி கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட்ஸ் கிட்ட நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எலெக்ஷன் தள்ளி போகுமா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கலாம். பட் அதே ஒரு காரணமாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ வந்து எஸ்எஸ்சிக்கான 2027க்கான ஆனுவல் கேலண்டர் வந்து இப்போ ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இப்போ வர 31லேருந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆகும். அடுத்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து நவம்பர் செப்டம்பரில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் டேட் எப்போ வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேபி வந்து ஏப்ரல் எண்டு, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கிற அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. உங்களுடைய எக்ஸாம் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக எதுவும் படிக்காதீங்க. அதாவது இன்னும் இருக்கிற டைமில் புதுசாக படிக்காதீங்க. உங்களுடைய மார்க் டெஸ்ட்டை வந்து நிறைய மார்க் டெஸ்ட்டு போடுங்க. நிறைய ஸ்கோரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கோர் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டும் இருக்க போகுது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து பாஸ் ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆஃபரில் இருக்குது. நீங்கள் 1 இயர் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 360 கிட்ட தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதில் டெக்ஸ்ட் புக்கில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டுட்டே இருங்க. அடுத்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் 2025 கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 செட்டு டெஸ்ட்டு போட்டு அதை ரிவ்யூ பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 90 above மார்க் இருந்தால் மட்டும்தான் இப்போ வரக்கூடிய இந்த ஜிடி நீங்கள் எழுதக்கூடிய ஜிடியில் வந்து ஓரளவுக்கு வந்து சேஃபாக நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வேகன்சி கம்மி, கட் ஆஃப் அதிகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இப்போ நடந்த எஸ்எஸ்சி ஜிடியை விட இப்போ நடக்க போகிற எஸ்எஸ்சி ஜிடிக்கான கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது தான். ஓகேங்களா, எக்ஸாம் எழுதுறது ஒரே டைம் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஸ்கோர் தான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃப் டிசைட் பண்ண போகுது. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம். அப்படிலாம் வந்து ஒரு கோர்ஸை வாங்கி படிச்சிருக்கலாம். எது படிச்சிருந்தாலும் நிறைய ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட மார்க் டெஸ்ட்டில் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் டெஸ்ட் அதிகமாக போட்டு பாருங்கள். எக்ஸாம் டேட் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஓகேங்களா, மேபி வந்து இன்னும் ஒரு 2 மந்த்தில் எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா, 1 or 2 மந்தில் இப்போ இந்த மந்த் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஓகேங்களா, இப்போ வந்து ஏப்ரல் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மே வந்துடும். ஓகேங்களா, மேபி கண்டிப்பாக மேல தான் எக்ஸாம் இருக்குது, அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கப்புறமும் நிறைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் எக்ஸாம் டேட்டுன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் இதுதான் வரணும் அப்படின்னு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதையும் பார்க்காம படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வரும். ஓகேங்களா, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸோடைய ஜாப் ப்ரொஃபைல் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.